இன்றும் கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு தனி தீர்மானம் தேவையா அப்படிங்கிற கேள்வியை நயினார் நாகேந்திரன் எழுப்புகிறார். திரு பீட்டர் அல்போன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? கார்த்திகை செல்வன் நண்பர் நயினார் நாகேந்திரனுடைய நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலைப்பாடு. ஏன்னா இன்னைக்கு இந்த டிராப்ட் ப்ரொபோசல்ஸ் அறிவித்திருக்கிறது யார் அறிவிச்சிருக்கிறார்னா ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் தான் இதை அறிவித்திருக்கிறார். அப்போ இது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது. இந்த உயர்கல்வி ஒத்திசை பட்டியலில் இருக்கின்ற போது இதை போன்ற அதாவது அதிகாரத்தையே முழுமையாக மாநில அரசுகளிடமிருந்து எடுக்கின்ற இந்த சொல்ல போனால் இதற்கு ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தமே தேவைப்படும். ஏன்னா நீங்க இன்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஸ்டில் இந்த பர்வியூ ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அது இன்னும் மாநில அதாவது பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல் நிர்வகித்தல் போன்றவை இப்பொழுதும் இந்த ஒத்திசைவு பட்டியலுக்கு வந்த பிறகும் கூட அது முழுமையான மாநில அரசுகளின் அதிகார எல்லை கூட தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த டிராப்ட் எப்படி வந்திருக்கணும்? மாநில அரசையும் கலந்து பேசின பிறகுதான் இந்த டிராப்ட் கல்வியாளர்களுடைய ஆலோசனை பெறுவதற்கும் பொதுமக்களுடைய ஆலோசனை பெறுவதற்கும் தான் அந்த டிராப்டே ஒழிய இட்ஸ் நாட் ஃபார் த ஸ்டேக் ஹோல்டர். இப்போ இந்த பல்கலைக்கழகங்களுக்கு யார் முதலீடு செஞ்சிருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 11 பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 11 பல்கலைக்கழகங்களில் ஒன்றிய அரசு என்ன முதலீடு? இது தமிழக அரசினுடைய முழுக்க தமிழக அரசினுடைய முதலீடு. சம்பளம் கொடுக்கிறது தமிழக அரசினுடைய வரிப்பணம். நீங்க அதனுடைய முழுமையான அதிகாரத்தை எடுக்கின்ற போது அந்த மாநில அரசை நீங்க கலந்து கூட பேச மாட்டேன் என்று சொன்னா ஒரு மாநில அரசு இருக்க வேண்டிய அவசியம் என்ன?